ஐயோ, ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு குடிச்சேனே, இப்படி பறந்து போயிடுச்சு. இந்த பாருங்க, குடிஞ்சு குடிஞ்சு என் முதுகெலும்பே கழண்டிடுச்சு. நீங்க வேணா உங்க பொண்ணுக்கு கற்பமுச்சி தேடி கொடுங்க, நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நீ இப்படி கை விட்டு போற? பாப்பா, நீ அதை உதவி பண்ணுப்பா. ஐஸ்வர்யா பெரிய டாக்டர் அனுப்புறோம், உங்கள்கிட்ட காசு வாங்காம மருத்துவம் பார்க்க சொல்றேன். போடா முட்டாள், அவள் டாக்டர் ஆனா அவளோட கிளினிக்கு நான் தான் மேனேஜர். அவளை நீ பார்க்கணும் பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும், நீ எங்கிட்ட தான் கேட்கணும். ஐயா, அதுக்குள்ள போஸ்டிங்கெல்லாம் போட்டாளாவோ? இங்கப்பா, நல்லாரு எழுந்துரு. வா வா வா, வந்து உட்கார், வா வா. நான் ஒன்றும் உட்கார வரல, நான் கொடுத்த 10 கரப்பாம்பூச்சி திருப்பி கொடு. அது எப்படி? நீ கேட்டோன்னு கிடைச்சிருமா? தேட வேணாம். இங்க பார், எல்லாரும் எங்க வீட்டுல ராத்திரி முழுக்க கண் முழிச்சு கற்பம்பூச்சி தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்காக பிடிச்சி தந்துருவாங்க. நீ உட்கார், வா வா உட்காரு, வா. சரி, உனக்கு காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா? கூச்சப்படாம கேளு, எங்க அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். யாரு? தினேஷா? வா 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 வா. எப்படி இருக்கிற? எப்பா பார்த்தது? சார், சும்மா இந்த பேச்சை மாத்திரை வேலை வச்சுக்காதீங்க. முதல்ல நான் கொடுத்த கரப்பாம்பூச்சிக்கு பதில் சொல்லுங்க. அப்பா, கற்பம்பூச்சி தேட சொன்னல, எங்க? ஐஸ்வர்யா, நீ டாக்டருக்கே படிக்க வேண்டாமா? இல்ல, ஸ்கூலுக்கே போக வேண்டாம், என்னோட இருந்து சமையல் வேலை கத்துக்க. குடிஞ்சு குடிஞ்சு இடுப்பே உடஞ்சு போச்சு. அம்மா, இப்ப இவன் கேக்குறானே. ஆமா, எங்களை கேட்டா அவன்கிட்ட வந்து கரப்பாம்பூச்சி வாங்கின. பின்ன நோட் எப்படி சப்மிட் பண்றதா? விடுறா, நான் பேசிக்கிறேன். தினேஷே, இப்போ நீ கொடுத்த கரப்பாம்பூச்சியை அவ கொன்று நோட்டை ஒட்டிட்டா, அதை நீ திருப்பி கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அதானே, நீ வேணா அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணு. பிராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோன்னு நானே பிச்சு கொடுத்துட்றேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இல்ல நீ என்னை ஏமாத்திட்டேன்னு கோர்ட்ல கேஸ் போடுவேன். எந்த கோர்ட்ல கேஸ் போடுவேன்? எப்படி போடுவேன்? என்னன்னு போடுவேன்? கேஸா? ஐயோ, என்னங்க கேஸ் கீஸ்ன்றான்? சும்மா இருமா, ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன்ல, பேசாம இரு. பாருப்பா, இப்ப நீ இந்த வீட்டை விட்டு இடத்த காலி பண்ணல, என் பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன மிரட்டலா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை. எங்க அப்பா மேலேயே போலீஸ் கேஸ் கொடுத்தவனா, வேணா எங்க அப்பாவை கேட்டு பாருங்க. என்னப்பா இந்த மாதிரி ஆளா இருக்கான் அவன்? ஆமா தம்பி, உங்க அப்பா மேல என்னன்னு கேஸ் போட்ட? ஒரு நாள் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு லேட்டா போனேன். எங்க அப்பா கதவை திறக்க மாட்டேன்னுட்டாரு. அவ்வளோதான், நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் என் வீட்டில் எனக்கே கதவை திறக்க மாட்டாங்கன்னு எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், ஜீப்பில் நேராக போலீஸ் வந்து எங்கள் அப்பாவை அள்ளி போட்டுக்கின்னு போய் அரை நாள் ஜட்டியோட நிற்க வச்சாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த கோலத்தில் அவரை ஃபோட்டோ எடுத்தியா? அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். கேமராமேன் கை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, எங்கள் அப்பா என் லைனுக்கே வரலன்னா பார்த்துக்கங்களேன். எப்படி வருவாரு? பா, இது நல்ல ஐடியாவா இருக்க. இருக்கும். நான் மட்டும் அப்பனா இருந்தா ஒரே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என் கரப்பாம்பூச்சிக்கு வழி சொல்லுங்க. ஹாய். ஹாய் நிஷா. ஹாய் நரேஷ். வாங்க உள்ள வாங்க வாங்க. என்னடி என்கிட்ட கூட பேசாம அண்ணன்கிட்ட அவ்வளோ நேரம் ஃபோன்ல பேசிட்டு இருந்த? அது இதுக்கு தான். ஹாய், கொண்டு வந்துட்டியா? தேங்க் யூ வெரி மச். என்ன நீ கேட்டு கொண்டு வராம இருப்பனா? அதுலயும் என் தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. என்னடி புது கதையா போகுது? பாருங்க வேடிக்கை. மிஸ்டர் தினேஷ், இந்தாங்க நீங்க கேட்ட கரப்பாம்பூச்சி. 10 இருக்கான்னு கரெக்டா எண்ணி பாத்துக்கோங்க. ஏமா, இந்த பையன் எதுக்காக உனக்கு கரப்பாம்பூச்சி பிடிச்சி தரா? சார், எல்லாமே ஒரு பாசம் தான் சார். ஐஸ் கேட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? நரேஷ் வேண்டாம், நீ என்ன மாதிரி மாட்டிக்க போற. அப்புறம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைய போற. தினேஷ், நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, முதல்ல எஞ்சி கிளம்பு. எழுதுரு. கரப்பாம்பூச்சி பத்திரம் போ, ஜாக்கிரதையா வச்சுக்கோ, பெருசா வளர்த்த ஆளாக்கு. நீ வா நரேஷ், உட்கார். ஐயோ, ஓகே. சரி, உனக்கு காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா? நோ, வீட்ல அம்மா தேடுவாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு பார்சலை காமிச்சு கரப்பாம்பூச்சின்றான். ஏண்டா, நான் கேட்டப்ப புடிச்சு கொடுத்தியா? அவ கேட்ட உடனே புடிச்சு கொடுக்குற?
வா வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ம் சரி வரேன் சார், போய்ட்டு வா. வரேன். பாய். பை பை. அப்பா என் பொண்ணுக்கு எவ்வளோ சாமர்த்தியம் பத்தியா? இது சாமர்த்தியம் இல்லடா, சுத்த ஃப்ராடு. ஏண்டி இப்ப இவன் வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டு போவான், என்னடி செய்வ? தினேஷ் கிட்ட என்ன சொல்லணும் அதே தான் இவங்கிட்டே சொல்லுவேன். அப்ப இவன் வந்து கரப்பாம்பூச்சி திருப்பி கேட்டானா? நீங்கெல்லாம் எதுக்கு இருக்கீங்க? தேடி புடிச்சுதாங்க. ஐயோ என்னால முடியாதுமா, குனிஞ்சு குனிஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குது, தாத்தா விட்டுருமா. நான் உங்களை சொல்லல தாத்தா. தோ இவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவங்க புடிச்சு தரட்டும். ஐயோ எங்களால முடியாது, நீ வேற போயிட்டு வாப்பா ப்ளீஸ். நீங்க இல்லைன்னா என்ன பரவாயில்ல. இது மாதிரியே எங்க கிளாஸ்ல 15 பொண்ணுங்க அண்ணன்களோட இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் புடிச்சிட மாட்டேன். அம்மே நீ தானே? ஏய் கண்ணு தெரியாம போயிடுதா? நான் இன்னும் ஆவியா மாறலை. அது இல்லை அம்மி, வெயிலில் சுற்றிட்டு வரேனா ஒரே மயக்கமாக இருக்கு. ஓஹோ, குடிக்க கொஞ்சம் ஜலம் இருந்தால் எடுத்துன்னு வரியா? ஜலம் சாப்பாடே கிடையாது. சாப்பாடே கிடையாதா? ஏன் கேஸ் தீந்து போயிடுதா? இல்லை, கார்த்தால அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? என்ன சொல்லி அனுப்பிச்சாய்? கிளம்பும்போது டே ஸ்கூட்டரில் பார்த்து போ, ரெட்டு சிக்னல் விழுந்த உடனே நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்காதே, போலீஸ்காரன் பிடிச்சிப்பான், அப்புறம் நோக்கு செலவு தான் சொன்னாய். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு. ஆனா அம்மா சொன்னது உனக்கு மறந்து போச்சா? அடுப்புல ரசம் கொதிக்கிறது, போய் கொத்தமல்லி வாங்கி கொடுத்துட்டு போடான்னு சொன்னா இல்லையா? ஓ, கொத்தமல்லி வாங்கி கொடுத்து போச்சுன்னு இல்லை, மறந்தே போயிடுத்துமே. ஆமா, ஏன் வாங்கிட்டுறலை? அதான் மறந்து போயிடுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஓஹோ, மறந்து போயிடுதா? அப்ப சாப்பாடு கிடையாது. அம்மே அப்படிலாம் சொல்லாத, அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன், எனக்கு ஒரே பசி. இங்க பாரு, ஒருவேளை பட்னி போட்டாதான் நான் முதல்ல உனக்கு பாலாடையில ஒரு எண்ணெய் போட்டேன் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வரும்டா. அம்மே மாதேவா எங்கடா போயிருந்த? ஏ அப்பா, நான் உன் பையன்தான். நேக்கும் பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, பொண்டாட்டி இருக்கா. ஐ எம் ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன். நேக்கு 1008 வேலை இருக்கும், எல்லாத்தையும் ஒன்றுண்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதை காலம்பரே சொல்ல வேண்டியதானே? அம்மே நேக்கு கல்யாணம் எடுத்து பிள்ளையெல்லாம் இருக்கா, அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? மடையா, நான் அதை சொல்லலடா. பின்ன எனக்கு தலைவலிக்கிறது சொன்னேன் இல்லையா? தலைவலின்னா அது பின்ன கொம்பு வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா? ஓ, தலைவலிக்கிறது மாத்திரை வாங்கிடுவான்னு சொன்னேன் இல்லையா? ஓ, மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லையா? மறந்தே போயிடுத்து. காலம்பரை டிஃபன் சாப்பிட்டியோ? அது ஏன் கேட்குறாய்? இன்னைக்குன்னு பார்த்து நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 9 இட்லி மட்டும்தான் கொடுத்தா, ஆனால் 2 காஃபி கொடுத்தாய். அதை மாத்திரம் மறக்கல. அம்மைக்கு ஏத்த பிள்ளை எப்பதான் உருப்பிட போறானோ? ஓ, நானும் அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். ரசத்துக்கு கொத்தமல்லி வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டானே. ஓ, அப்ப ரசமும் இல்லையா? ரசமா? சாப்பாடே இல்லைங்கிற? அம்மே பெத்த பிள்ளை இல்லையா, தொப்பு பசிக்கிறது, பெத்த தாய் அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு பார்த்தே ஆகணும். உங்களுக்கெல்லாம் ஆத்துல சோறு போடுறதே தண்டோங்கிறேன். இந்திரே, கட்டின புருஷன் பசியோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுங்கிறியா? இதான் உன்னோட பதி பக்தியா? மண்ணாங்கட்டி, இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ்ல இருந்து என்ன பிக் பண்ணிக்க வர சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் வரலை? இதுதான் நீங்க ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிற லட்சணமா? ஓ அம்மே, அப்பா நான் இந்திரியே காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது மறந்தே போயிடுத்தே. அது பின்ன இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஜோலி இருந்ததா, அதில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை. அது என்ன ஜோலின்னு சொல்லுங்க, இம்பார்ட்டண்டா இல்லையா நான் சொல்றேன். அது ஒரு பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரால நேர பார்க்கணுன்னா சரின்னு இவாளோட அட்ரஸை தேடி 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 அலைஞ்சு எல்லாமே மறந்து போயிடுச்சு. சரிடா, கடைசியில பார்த்து தொலைச்சியா இல்ல அவளையே தொலைச்சிட்டியா? எங்க பார்க்க முடியலையே. சரி, நீ எங்கெல்லாம் போய் தேடினாய்? அது ஏன் கேட்குறாய்? இங்கிருந்து நேர கபாலீஸ்வரர் குளம் அங்கே தேடிட்டு அங்கிருந்து நேர போயிட்டே இருந்தேன் பெசன் நகர் பீச்சு. பெசன் நகர் பீச்சிலேருந்து வண்டி அப்படி திருப்பினேன். நேர அந்த வண்டி வேற கடக்கு கடக்கு கடக்குன்னு போய் காந்தி மண்டபம். காந்தி மண்டபத்திலேருந்து காந்தி மண்டபத்தில் நேர டி நகர் ரங்கநாதன் ஒரே கூட்டம் தள்ளி தள்ளி விட்டுட்டா. அங்கிருந்து நேர எங்க போனேன்? மரீனா பீச்.
அப்புறம் எங்க இதோ கருணாகரன் காலனி. என் கண்ணே, கடைசியில ஆத்துக்கு வந்து தொலைச்சிட்டியா? சரி, அவளை எங்க வர சொல்லியிருந்தேன்? எங்க வர சொல்லியிருந்தேன்? மறந்து போயிடுத்த. மறந்துடுதா? மறந்துடுதா? மறந்துவிட்டா? டேய் மாதேவா, என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு ஏதோ வியாதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ பேசாம ஒரு டாக்டரை போய் பாரு. ஆமாம், யாரை எங்க வர சொன்னோன்றது மறந்துடுத்து, என்ன வாங்கிட்டு சொன்னோன்றதும் மறந்துடுத்து. ஆனா வீடு மட்டும் கரெக்டா ஞாபகத்துக்கு இருக்கு. அதுக்குன்னே பசி எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா காலிங்க வந்துடுறதே. ஆஹா, என் அறிவு செல்லமே. எங்க சுத்தினாலும் சாயங்காலானா கரெக்டா கொட்டகைக்கு திரும்பி வந்துடுமே. எதுக்கு? கண்ணீர் குடிக்கிறதுக்கு. எது? மாடு. ஊ, அப்ப என்ன மாடுங்கிறியா? பின்ன ஒரு வேலையை உருப்படியா பண்ண தெரியல. பாவம், இப்ப இந்த பொண்ணு ஆத்துக்காரா மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் எங்க போய் அல்லாடின்னு இருக்காளோ? ஓ, அவ எங்க வேணா போட்டுமே, அதுவா இப்போ முக்கியம். இன்னைக்கு பசிக்கிறது அம்மே, முதல்ல சாதம் போடு. ஏய், நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன சொன்னா? எப்போ சொன்னா? ஓ, போச்சுடா. உனக்கு அதுவே மறந்து போச்சா? குருவாயிரப்பா, நீயாவது கொஞ்சம் மறக்காம இரு. இதை பாருங்க, இனிமே தினமும் நீங்க காத்தால எழுந்து இன்னைக்கு யாரை பார்க்கணும், எங்க பார்க்கணும், எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் மறக்காது. ஆமாம், வெரி குட் ஐடியா இந்திரே. இந்திரே, ஒரு பேப்பர் கூட. இப்ப எதுக்கு பேப்பர்? இப்போ நீ சொன்னதை முதல்ல எழுதிக்கிறேன். குருவாயிருப்பா, இவருக்கு நிஜமாவே ஏதோ அழுத்து. இந்தாங்கோ. அப்பா, பேனா கூட. அதான் உன் பாக்கெட்லயே இருக்கேடா. உன் பாக்கெட்ல மறந்தே போயிடுச்சு. இந்திரே, அந்த புஸ்தகத்தை கொடு. எப்பா, என்ன வெயிட் இந்திரே, என்ன இவ்வளோ ஈஸியாக அந்த புக்கை தூக்கிட்டு இருக்காய்? சரி, என்ன சொன்ன சொல்லு. நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஏய், இப்போ நீ என்னவோ சொன்ன, எழுதிக்கிறேன்னு சொன்னனே. ஓ, இனிமே உங்ககிட்ட யார் பேசினாலும் அவ யாரு, அவளை எங்க மீட் பண்ணணும், மெதுவா மெதுவா, அவளை எங்க மீட் பண்ணணும், அவளை எப்போ மீட் பண்ணணும் எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதி வச்சுண்டு இந்த பேப்பரை அப்பப்போ எடுத்து பார்த்துண்டு அதன்படி நடந்துக்கணும். எடுத்து பார்த்துண்டு அதன்படி நடந்துக்கணும். ஓகே அம்மே, சூடா ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வரியா? ஆமாண்டா, நான் பெத்த பாவத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு சூடா ஒரு போன்விட்டா. அப்பா, நோக்கு இந்த மாதிரி மறதியெல்லாம் வராதா? ஏன் வராது? தாராளமா வரும். ஆனா இந்த ராஜம் இந்த கரண்டியை கையில வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது மறதி தானே பறந்து விடும். என்னப்பா இப்படி பயந்தாளா இருக்கியே? டேய் வேணாடா, நீ இப்படி ஏதோ பேச்சு கொடுத்துட்டு என் பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வருவாய். நான் வரேன். லோகத்துல இப்படி கூட மனுஷா இருப்பாளா? பொண்டாட்டிக்கு பயந்தவரா இருக்காரே. என்ன சத்தம்? ஒன்னில்லை, நான் பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தேன். ஆமாம், ஐயோ, என்ன பண்ற? தேடின்னு இருக்கேன். என்னத்த தேடுறேன் இப்போ? அது பின்னே நீ இப்போ என்னவோ சொன்னா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருந்தேன் இல்லையா? ஆமா. அந்த பேப்பரை நான் எங்கேயோ வச்சேன், மறந்து போயிடுத்து. எங்க வச்சேன்? ஓ, அதுவும் மறந்துட்டேல. அப்போ ஒன்று பண்ணுங்க, இனிமே காஃபி குடிக்கணுங்கிற ஆசைய மறந்துடுங்க. இன்றே முன்னாடி போனா இடிக்குது,
பின்னாடி வந்தால் கடிக்குது, இருந்த இடத்துல பார்க்கலான்னா முட்டுது. என்னதான் பண்ணுறது? டாடி ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா தாங்க. எனக்கும் 1000 ரூபாய் பணம் வேணும். என்ன ஆளாளுக்கு 1000 ரூபாய் கட்ட என்ன அர்த்தம்? டாடி எங்க ஸ்கூல்ல எஸ்கேஷன் கூட்டிட்டு போறாங்க, அதனால நாளைக்கே பணம் வேணும். பணம் தாங்க டாடி. அவசரப்பட்டு அப்படிமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாடி பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, நாளைக்கே நாங்க பணம் கட்டணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 1000 ரூபாய் அது கூட தர முடியல. டேய் 1000 ரூபாய் இல்லடா, 6 ரூபாய் கூட என்னால தர முடியாது. ஏன் டாடி? சேலரி வந்திருக்கும்ல. சாலரி இந்த மாசம் வரலமா, வெறும் ஸ்லிப் மட்டும் தான் வந்துச்சு. ஐயோ உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பிட் போயிட்டு அஷ்டனா. டேய் டேய் விவரம் எல்லாம் கத்தாதீங்கடா. இந்த வருஷம் அப்பா இன்கம் டேக்ஸ் கட்டணும்ல, அதனால சம்பளத்தை பூரா பிடிச்சிட்டாங்க. ஸோ கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு இந்த மாசம் எப்படி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓஹோ, பட்ஜெட்ல துண்டா? துண்டு விழுந்தா கூட சமாளிச்சுக்கலாமா, பெரிய வேஸ்டியே விழுந்துருச்சு. அதான் என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். லுக் டாடி, இந்த பட்ஜெட் பணம் துண்டெல்லாம் உங்க மேட்டர். எங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். அதுவும் நாளைக்கு காலைல நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க கையில இருக்கணும், இல்ல நாளைக்கு நாங்க ஸ்கூலுக்கே போக மாட்டோம். டேய் டேய் என்னங்கய்யா குழந்தைங்க ரொம்ப கோவமா போறாங்க? என்னடா இந்த காலத்து குழந்தைங்க கொஞ்சம் கூட பெத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னா கோச்சிட்டு போறாங்க. இது மட்டும் இல்ல, பாண்டியனுக்கு வர இந்த மாசம் சம்பளம் தரணும். பாண்டியனுக்கு இந்த வீட்டுல இடத்தையும் கொடுத்து சாப்பாடு போறதே பெரிய விஷயம். நீங்க என்னடான்னா சம்பளம் கொடுக்க முடியலையான்னு வருத்தப்படுறீங்க. அதுலடா இது வரைக்கும் நான் 1 மாசம் கூட பாண்டியனுக்கு பெண்டிங் வச்சதே இல்லை. இப்போ பெண்டிங் ஆகும்போது எனக்கு பயமா இருக்குது. அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. ஐயா அவன் ஒரு ஆளு, அவன் மூஞ்சியை பார்க்க வெக்கம் ஒரு கேடு. போங்க ஐயா. அதானே பாண்டியன் நம்மால் தானே, எதுக்கு அவனை பார்த்து வைக்க போடணும்? அறிகட்ட நாய, மானம் இல்ல, ரோஷம் இல்ல, என்ன ஜென்மம் இதெல்லாம்? நினைச்சிட்டு இருக்கும் போது திட்டிட்டு வர்றியாடா? நான் ஏங்க உங்களை திட்ட போறேன்? அப்ப என்ன திட்டினியா? ஏய் நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி ஒரு சொரினா ரொம்ப நாளா வேலை காட்டிருந்துடா. போனா போக மாட்டேங்குது. கல் எடுத்து அடிச்சு தொடுத்து விட்டேன். அப்ப என்ன திட்டலையா? உங்களை எதுக்கு நான் சொரினான்னு திட்ட போறேன்? ஒருவேளை நீங்க சொரிநாயா இருந்தா உங்களை சொரினான்னு திட்டலாம். நீங்க தான் சொரிநாய் இல்லையா? டேய் டேய் நீ சொரிநாயின்னு சொல்ல சொல்ல என் உடம்புல அரிக்கிற மாதிரி இருக்குடா. போட போய் வேலையை பாரு, போட. ஏண்டா இவன் நிஜமாவே நாயத்தான் திட்டினானா இல்ல என்ன திட்டினானா? ஐயோ சரியாவே கவனிக்கலுங்க. பாண்டியனை கூப்பிட்டு திட்ட சொல்லுங்க, கரெக்டா சொல்லிடுறேன். ஈஸ்வரி யோகமதா பராசக்தி. அம்மே அம்மே. ஏய் கார்த்தாலேயே ஆரம்பிச்சிட்டியா? என்னடா வேணும்? இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? நீ முதல்ல இந்த கல்புரத்தை எடுத்துக்கோ. சொல்லு, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? ஏண்டா இத கூட நான் தான் சொல்லணுமா? உன் பொண்டாட்டி என்ன பண்றாளாம்? அம்மே அவ என்ன பண்ண நமக்கு என்ன? நான் என்ன பண்ணணும் அது சொல்லு. ஏண்டா அப்படி மொட்டையா கேட்டா என்னத்தரா பதில் சொல்லுவேன்? என்ன என்ன காலங்காத்தால அம்மையும் புள்ளையுமா டிஸ்கஷன்? வந்துட்டாப்பா வந்துட்டா, முதல்ல சொல்லு. இந்திரே, நீ தானே எல்லாத்தையும் எழுதிக்கணும்னு சொன்னாய். எல்லாத்தையும் இல்லை, உங்களோட வேலை என்னென்னமோ அதையெல்லாம் எழுதிக்கணும். அதைத்தான் நான் அம்மேண்ட கேட்டுட்டே இருக்கேன். அம்மே தெரியாது தெரியாதுன்னு சொல்றேன். அம்மைக்கு எப்படி தெரியும்? பின்னே உங்களோட வேலை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் எழுதணும். சரி சொல்லு, என்ன எழுதணும் சொல்லு. இந்திரே இவன் திருந்த மாட்டான். இவங்கிட்ட பேசுறதுக்கு நாம சும்மாவே இருக்கலாம். இதை பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு நன்னா யோசிச்சு அப்படியே லைனா எழுதுங்க. இன்னைக்கு என்னென்ன வேலை? கத்தலை எழுந்தாச்சு, பல்லு தேய்ச்சாச்சு, குளிச்சாச்சு, காஃபி சாப்பிட்டாச்சு, இன்னொரு காஃபி சாப்பிடணும். அப்புறம் 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 அம்மே அப்புறம் நன்னா தூங்கணும்டா, தூங்கணும். தூங்கணும் எழுதிக்கிறேன் அதையும். ஐயோ நேத்திக்கு தானே பேப்பர்ல எழுதி அதையும் தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு மறுபடியும் பேப்பர்ல எழுதுறேன்? பின்ன என்ன கையிலேயே எழுதிக்க சொல்றாய்? கையில எழுத சொல்லலை, டைரியில எழுதுங்க. என்னன்னு எழுதுறது? ஏய் கீரல் விழுந்த ரிகார்டாட்டும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கே. தள்ளுடா, தள்ளு தள்ளு. ஓ நேத்திக்கு ராத்திரி தானே சொன்னேன். நேத்து ராத்திரி சொன்னது இப்போ ஞாபகத்துல இருக்குமா? ஐயோ சந்தேகமே இல்லை, இது ஏதோ பெரிய வியாதி தான். இதை பாருங்க, கடைசியா சொல்றேன், நன்னா கேட்டுக்குங்க. ஆத்துல என்ன நடந்தது, வெளியில என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் சரியா கிளியரா டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காத்தால எழுந்து டைரியை படிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் நன்னா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஓகே சரி. டைரி மாதேவா, என்னடா அது என் கூட காலம்பரை ஜாகிங் வாக்கிங் எல்லாம் வரேன்னு சொன்னாய், என்ன மறந்துட்டியா? அவர் அதை மட்டுமா மறந்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார். ஓ இந்த வியாதி இன்னும் போலியா? அது அவன் கூடவே பிறந்தது. அதை விட்டாலும் இவன் விட்ட பாடு இல்லையே. அப்பா
டைரி இருக்கா? அதையும் நான் தான் தேடணுமா? ராஜம் பத்தியா, வயசான காலத்துல பிள்ளைகள் வந்து நம்மளை உட்காந்து வச்சு பார்த்துப்பான்னு நினைச்சா இப்ப பாரு, இவன் வேலையெல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையில எழுத்து. அப்பா அம்மே, அப்பா எப்போ இப்படிதான் கோச்சுட்டே இருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதே ஏட்டியா. ஏய், யார சொல்றான்னு கூட நோக்கு தெரியலையா? கன்ஃபார்ம்டு